விற்பது, ஓனருக்கே தெரியாமல் அவருடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கிட்டையாவது விற்றுறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான மோசடிகள் இந்த துறையில் இருக்குது. ஆனால் இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி அதை விட ஒரு படி மேலே போய் கடல் பகுதியே ஒருத்தருக்கு வித்திருக்கிறாரு, அதுவும் ஒரு பெரிய கம்பெனிக்கு. அந்த நூதன மோசடி இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு PSK TMT ஸ்ட்ராங். நடந்தது என்ன? கடல் பகுதியையே விற்று நூதன மோசடி. இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய நிறுவனம் தங்களுடைய ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல ஏக்கர் பெரிய அளவுக்கு ஒரு நிலப்பரப்பை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அந்த முடிவின் அடிப்படையில் பல இடங்களையும் அவங்க பார்வையிட்டாங்க. கடைசியாக ஒரு இடத்தையும் வாங்கிட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ப்ராஜெக்ட் எக்ஸ்பான்ஷனுக்காக அந்த இடத்துல சில மாற்றங்கள் செய்யணும்னு அவங்க அங்கே போனப்போ ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. கடந்த 2007ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஆயில் நிறுவனம் தமிழ்நாட்டில் நிலங்கள் வாங்க முயற்சி செய்தது. அப்பொழுது அவர்களுக்கு அறிமுகமானவர்தான் தற்பொழுது கைதாகி இருக்கும் தேவதாஸ் என கூறப்படுகிறது. தேவதாஸ் அதே மீஞ்சூர் பகுதியில் சுமார் 116 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம் ஒன்றை அந்த ஆயில் நிறுவனத்திற்கு விற்றதாக கூறப்படுகிறது. சில காலத்திற்கு பின் அந்த நிலப்பகுதியை பார்வையிடச் சென்ற அந்நிறுவன அதிகாரிகளுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவர்கள் வாங்கியிருந்த நிலத்தில் சுமார் 80 ஏக்கர் நிலப்பகுதி கடலுக்கு அடியில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆண்டு இவரை நிறுவனத்திற்கு சுமார் 116 ஏக்கர் நிலத்தை விற்றதில் இவர் விற்ற நிலங்கள் வந்து பார்க்கும்போது சில போலியான ஆவணங்களால் விற்றுள்ளதாக அவர்கள் அளித்த புகாரின் பேரிலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வாங்கப்பட்ட நிலங்கள் எங்கே இருக்கின்றன? கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதா அல்லது நிலங்கள் உண்மையில் இருக்கின்றதா இல்லையா? அது யாருக்கு சொந்தமானது? கடற்கரை ஓரத்தில் இருப்பதா? அது பற்றியான ஒரு தீவிரமான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குற்றம் சாட்டப்பட்ட தேவதாசின் தரப்பை அறிய முடியவில்லை. ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து நூதனமான முறைகளில் பல மோசடிகள் நிகழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு விளம்பரமாக கூட பார்க்குறாங்க. நம்ம ட்ரெயின் போகுது, பஸ் ரூட் வருது, இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வருது, இங்கே மத்திய அரசாங்கம் இங்கே பெரிய ஒரு தொழிற்கூடம் அமைக்க போகுது அப்படிங்கிற ஒரு காட்டு பகுதியாக இருக்கும். அதாவது மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இல்லாத இடத்துல கூட இவங்க 50,000க்கு 2 மனை, 50,000 1 லட்சத்துக்கு 4 மனைகள், நான் கார் தரேன் அப்படி குழுக்கள் மூலியமாக கூட போட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். நில மோசடி, ரியல் எஸ்டேட் கிரைம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 15 வருடங்களாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டே இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னால் நம்முடைய சேனலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த நில மோசடியை தடுப்பதற்காக, இப்படி பொய்யான விவரங்கள் தருவதை தடுப்பதற்காக அந்த டாக்குமெண்ட்ஸில் சம்மந்தப்பட்டவருடைய ஃபோட்டோவை ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ்லாம் கொடுத்து ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு சில காலம் கழித்து அரசாங்கம் அதை நடைமுறைக்கு சட்டமாகவே கொண்டு வந்தது. இருந்தாலும் இன்றைக்கும் இவ்வளவு கட்டுப்பாடுகளும் இவ்வளவு சட்டத்திட்டங்களும் இருந்தாலும் கூட நில மோசடி என்பது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாதுகாப்பாக நிலத்தை வாங்குவது, விற்பது எப்படி? தற்பொழுது இருக்கிற சட்டங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு இருக்குது. ஒரு சொத்தை மாற்றப்படும் பொழுது அது எதுவாக இருந்தாலும் சேலாக இருந்தாலும் சரி, மேலும் இன்னொருத்தருக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது தானம் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ன்ற சட்டப்படி தான் உட்பட்டு தான் செயல்படுது. ஸோ இந்த மாதிரி விற்பனை நடக்கும்போது, அதாவது சேல் நடக்கும் பொழுது அதுக்கு நாம் பதிவு பண்ணுறோம். மேலும் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் பதிவு பண்ண வேண்டியது அவசியம். 100 ரூபாய்க்கு மேலே ஒரு சொத்து மாற்றப்படும் பொழுது அந்த பத்திரமானது பதிவு பண்ணப்படணுன்றது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் படி சொல்லப்படுகின்ற விஷயமாகும். தமிழகத்தை பொறுத்தவரை நிலம் வாங்குவதில் அதிகம் ஏமாறுபவர்கள் படித்தவர்கள் என்றே கூறப்படுகிறது. அரசு நில மோசடிகளை தடுப்பதில் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருந்தபோதிலும் இந்த நிலம் வாங்கும் விஷயத்தில் மக்கள் மத்தியில்
விழிப்புணர்வும் நிதானமும் தேவை என்பதே நிபுணர்களின் கருத்து. இப்போ அமெரிக்காலெல்லாம் ரியல் எஸ்டேட் பெரிய அளவுக்கு விழுந்துட்டதுனால அங்கே கட்டப்பட்ட வீடுகள்லாம் விற்காமலே இருக்கு. ஆனால் இந்தியாவுடைய நிலை அப்படி கிடையாது. நாளுக்கு நாள் நிலத்தின் மீதான மோகமும் தேவையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ரியல் எஸ்டேட் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணமும் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் எக்கனாமிக்கலி கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே சேஃபான அதிகமான கெயின் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த நிலத்தை பார்க்குறாங்க. இப்படி ஒரு வியாபாரம் இதற்குள் இருக்கிற போது எவ்வளவுதான் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் மோசடிகள் என்பது வெவ்வேறு வகையில் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் பணத்தை நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அது பற்றிய விஷயங்களை முழுமையாக புரிந்து கொண்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மட்டுமே இதற்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34. அறிவாளின் மேல் நின்று குறி சொல்லுகிறார் ஒருவர். தீர்க்க முடியாத நோய் என்று சொல்லப்படக்கூடிய எய்ட்ஸ் நோயாளிகளும் கேன்சர் நோயாளிகளும் தினந்தோறும் அவரை பார்க்க வருகிறார்கள். இதற்காக நாளை பேசுவோம். நன்றி, வணக்கம்.